அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இன்னைக்கு 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே இன்எலிஜிபிள் லிஸ்ட் யார் யாரெல்லாம் 7.5ல வரமாட்டாங்க, மேபி சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, அதனால அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐஆர்டி வார்டில் வரக்கூடிய மாணவர்கள் இன்எலிஜிபிள் யார் யார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாவிலையும் இன்எலிஜிபிள் லிஸ்ட் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. சரியா, நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7.5% கோட்டா, சரிங்களா, 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் வரக்கூடிய மாணவர்கள்ல மறுபடியும் இரண்டாவது ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான். So it is hereby informed that the candidate under following category have been found to be not eligible as per the document submitted by them. அதாவது அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கிறத பொறுத்து நாட் எலிஜிபிள் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்படின்றத இங்க பார்க்கலாம். The candidates if they have grievances with the above decisions to log in again, மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சர்டிபிகேட்டை 7.5% சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வித் அதுக்கான லிங்கை நமக்கு ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி 7.5% அந்த எலிஜிபிள் சர்டிபிகேட்டை, போனஃபைட் சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 19 ஜூலை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே முதல் லிஸ்ட்ல உங்களுக்கு எப்போ வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய லிஸ்ட் 19 ஜூலை மாலை 5 மணிக்குள்ள நீங்க இவங்கெல்லாம் அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது யார் யாரு அப்படின்னு பாருங்க. கவர்மெண்ட் கோட்டா 7.5% ப்ரெஃபரன்ஷியல் கேட்டகரி இன்எலிஜிபிள் சப்ளிமெண்ட் லிஸ்ட், ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. இது சப்ளிமெண்ட் லிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் போனஃபைடை மறுபடியும் வாங்கி அனுப்பணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 4, 8, 12, 16, 3, 19 மாணவர்களுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நம்பர் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனுடைய நம்பர், இந்த நம்பர் உங்களோட பேர் இடம்பெற்றிருக்கா, உங்களுடைய நம்பர் இடம்பெற்றிருக்கான்றத நீங்க மறுபடியும் என்ன பண்ணிடுங்க, செக் பண்ணிடுங்க. ஓகே, இது ஒரு நோட்டிபிகேஷன். அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க, ஐஆர்டி, சரிங்களா, ஐஆர்டி ஸ்டூடெண்ட்ஸோடைய லிஸ்டையும் கொடுத்துருக்காங்க. ஐஆர்டி வார்டுக்காக, ஐஆர்டி பெருந்துறை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்டுக்காக அப்ளை பண்ணிட்டு யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் இருக்காங்க அப்படின்றதையும் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நம்பர் இதில் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கங்க. அண்ட் இதுக்கு அதே மாதிரி தான், சரிங்களா, அதை லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்களோட சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ரைட்டா, அதுக்கு அடுத்தது மூணாவது ஒரு நோட்டிபிகேஷன் என்னன்னா, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில், சரிங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிட்டு இன்எலிஜிபிள் யார் யாரெல்லாம் மேபி சர்டிபிகேட் கரெக்டான சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா இருக்கும், அவங்களுக்கும் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க பாருங்க, ஒரு பேஜ், சரியா, ஒரு பேஜ் 2வது பேஜ் வரைக்கும் யார் யாரெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்ளை பண்ணிருக்கீங்களோ தயவு செய்து உங்களுடைய நம்பர் இதில் இடம்பெற்றிருக்கிறதா பார்த்து, எந்த சர்டிபிகேட் மிஸ் ஆயிருக்குன்றதை பார்த்து நீங்க என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.